சிங்கார சென்னையை சீரழித்தது யார்? இயற்கையின் சீற்றம் இறைவனுடைய கோபம். இயற்கையின் சீற்றம் இறைவன் கோபம். அவர்கள் மீது யார் சீரழித்தார்களோ, சிங்கார சென்னை யார் சீரழித்தார்களோ அவர்கள் மீது பாதிக்கப்பட்டவருடைய குமுறல் சாபமும் இறைவனுடைய கோபமும் உண்டாகும். அத்தியாயம் 10:44. நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு அணுவளவும் அநியாயம் செய்வதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு அணுவளவும் அநியாயம் செய்வதில்லை. ஆயினும் மனிதர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொள்ளார்கள். வேதனை சொல்லுது. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயமும் வேதத்திலேருந்து பார்க்கணும். எப்படி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஒரு நினைச்சிடும், அதுக்கான ஒரு எதை நம்ம ரெடி பண்ணுறோமோ அதுக்கான மேப் இருக்கும், இல்லை அதுக்கான ஒரு டிசைன் அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இறைவன் வேதத்தில் தன்னுடைய உலகம் படைக்கப்பட்ட நாள்லேருந்து உலகம் அழினா வரைக்கும் உள்ள எல்லா டிசைனையும் போட்டிருக்கான், எல்லாமே அறிவிச்சிருக்கிறான். இறைவன் சொல்கிறேன்னா, நிச்சயமாக நம்ம மனிதருக்கு எந்த அணுவாலும் அநியாயம் செய்யலைங்கிறோம். அவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். சரியா? இயற்கையை ஒருபோதும் மனிதருக்கு அநியாயம் செய்வதில்லை. இயற்கை ஒருபோதும் எந்த உயிரினங்களுக்கும் அநியாயம் செய்யவில்லை. மனிதத்தை தவிர எந்த உயிரினமும் இயற்கைக்கு மாறு செய்வதில்லை. புரியுதா? இயற்கை எப்பயும் எந்த உயிரினத்துக்கும் அநியாயம் செய்யலை. அதே மாதிரி மனிதத்தை தவிர எந்த உயிரினமும் இயற்கைக்கு மாறு செய்யறதில்லை. மனிதன் தான் இயற்கைக்கு மாறாக வாழ்ந்துட்டு இருக்கான், வரம் மீறி வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா? அப்போ மனிதனை வாழ வைப்பதற்காக இயற்கை படைக்கப்பட்டிருக்கு. மனிதனை வாழ வைப்பதற்காக தான் இயற்கை படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனிதன் தான் வாழ்றதுக்காக இயற்கை அழிச்சிட்டே வரும் இல்லையா? அந்த குர்ஆன் படிக்க படிக்க நமக்கு எப்படி வாழணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இது எல்லாரும் படிக்கணும். எப்படி சாமானிய மக்கள் மட்டும் இல்லாமல் ஆட்சியாளர்கள் படிக்கணும், அதிகாரிகள் படிக்கணும், ஆன்மீகவாதிகள் படிக்கணும். எல்லா துறைகளும் வேதத்தை படித்தா மட்டும்தான் இந்த வேதம் இயற்கைக்கு எப்படி நமக்கு வழிகாட்டுது, இயற்கையாக வாழ்றதுக்கு. ஏன்னா வாழ்றதுக்காக தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கு. உங்களில் அழகிய செயலோட யார் என்று அழகிய செயல் எப்படி நம்ம இருக்கணும்? நமக்கு நாமே வரம் மீறதை கொண்டு தான் நமக்கு நாமே அநியாயம் பண்ணிக்கிறோம். நமக்கு அநியாயம் பண்ணதான் மற்றவங்களுக்கு அநியாயம் பண்ணும் இல்லையா? அப்போ இயற்கையுடைய சீற்றம் இறைவனுடைய கோபமாக இருக்குது. இறைவன் யாருக்கும் உடனுக்குடன் தடிப்பதில்லைங்கிறான். ஒரு காலம் வரையும் விட்டு வைக்கிறான், உடனே பிடிக்கிறதில்லை. இறைவன் மன்னிப்பவனா இருக்கான், கருணையாளனா இருக்கான், இறக்கமுடையவனா இருக்கான். மனித தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பாக இருந்தால் உலகத்தில் ஒரு உயிரினும் மிஞ்சிருக்காதுன்னு சொல்லு. இப்போ இறைவன் பொறுமையாளன், உடனே யாரையும் தண்டிப்பதில்லை. சரியா? அத்தியாயம் 11:101. 11:101. இன்னும் அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை. யாருக்கு? மனிதர்களுக்கு. இன்னும் நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, எனினும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா? இன்னைக்கு மட்டும் வரல, புயல், காற்று, இந்த பூகம்பம், இயற்கை சீற்றம்லாம் இப்போ மட்டும் வரல, அது காலங்காலம் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? ஆனால் வரும்போது என்ன செய்யறோம்? இறைவனையும் நிந்திக்கிறோம். கடவுளையும் அநியாயம் பண்ணிட்டான், அநியாயமாக தருவோம், உயிர் போயிடுச்சு, இவ்வளோ பாதிக்கப்பட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? அநியாயமாக இறைவனையும் நம்ம நிந்திக்க ஆரம்பிச்சிடும், கடவுள் நிந்திக்க ஆரம்பிச்சிடும். நாம் வரமீறிட்டோம், நாம் அநியாயம் பண்ணிட்டோம், பிறகு அநியாயம் செய்கிறோம். அப்போ அது காரணமாக இயற்கை சீற்றம் இறைவனுடைய கோபம் மாறுது. இயற்கை அப்படின்னு சொன்னால் இறைவன் அனுமதி வரைக்கும் மனிதரை வாழ வைக்கும், இறைவனை கட்டளை வச்சு சீரழிச்சோம். பார்க்க தானே செய்கிறோம். இயற்கை இறைவன் அனுமதி வரைக்கும் மனிதர்களை வாழ வைக்கும், அவனுடைய கட்டளை வந்துச்சுன்னா சீரழிச்சிடும். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இயற்கை எப்பயுமே ஒருபோதும் மனிதனுக்கு அநியாயம் செய்வதில்லை. ஆனால் மனிதன் இயற்கைக்கு மாறாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் தமக்கு தான் மித்திகள். இன்னும் நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, எனினும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். உம்மிடமிருந்து கட்டளை வந்துவிட்டால், உம்மிடமிருந்து கட்டளை வரும்போது அல்லாஹ்வையன்றி அவர்கள் அழைத்து கொண்டிருந்த அவர்கள் தெய்வங்கள் எதுவும் அவர்களுக்கு பலனளிக்கவில்லை. இறைவனை தவிர உங்கள் தெய்வம்னா என்ன? நாம் எதெல்லாம் நம்பி இருக்கிறோமோ, நம்ம அறிவையும் பொருளையும் விஞ்ஞானத்தையும் எதெல்லாம் நம்பிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பயன் தராமல் போச்சா இல்லையா? அறிவு தோத்து போச்சு இல்லை? இயற்கை சீட்டை வரும்போது அறிவு தோத்து போகுது, ஏன் பலம் குன்றி போகுது, பொருளாதாரம் பயன் தராமல் போயிடுது. அப்போ என்ன சொல்கிறேன்? நீங்கள் எதெல்லாம் தெய்வம் நம்பிட்டு இருந்தீங்களோ அது அவர்களுக்கு பயன் தரவில்லை, மேலும் அவர்களுக்கு நஷ்டத்தை தவிர வேறு எதுவும் அதிகப்படுத்தவில்லை. இப்போ நஷ்டமாச்சா இல்லையா? எத்தனை கோடி நஷ்டமாச்சு? ஒரு தனி முதற்கொண்டு ஒரு சமுதாயமே, ஒரு நாடே நஷ்டம் அடையுதா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்?
இயற்கையை ஒற்றி வாழணும். நம்ம இயற்கையை ஒன்றி வாழணும், இறைவனை சார்ந்து வாழணும். ஆனால் இயற்கைக்கு மாறா வாழும்போது இறைவனுடைய கட்டளை வரும்போது என்ன ஆகும்? இயற்கை நம்ம பக்கம் திரும்பிடும். அப்படி திரும்பிச்சுன்னா தான் அதுதான் சொல்கிறாங்க, நம்ம பேர் வைக்கிறோம். அதுக்கு சுனாமின்னு வைக்கிறோம், கஜா புயல்னு வைக்கிறோம், ஏதோ பேர். அதாவது ஒவ்வொரு இயற்கை சீட்டம் வரும்போதெல்லாம் ஒரு பேர் வச்சு, பட்ட பேர் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அது என்ன? அது இறைவனுடைய கோபம். அது அப்படிதானே? அப்போ இயற்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனை படைக்கிறதுக்காக, மனிதன் வாழ வைக்கிறதா இறைவன் படைக்கிறான். வானங்கள் போது பூமி வரை ஒவ்வொன்றுமே மனிதன் வாழ வைக்கிறதுக்கு தான். மனிதனுக்காக தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கு. எல்லா உயிரினங்களும் எல்லா பொருட்களும் மனிதனுக்காக தான் வாழ்வதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனிதன் அதை உணர்றதே இல்லை. இயற்கைக்கு மாறாக வாழ்ந்துட்டு இருக்கும் இல்லையா? 3/176 இந்த குர்ஆனில் ஒவ்வொரு வசனம் படிக்க படிக்க அது நமக்கு எப்படி வழிகாட்டுது, நம்ம நினைவூட்டுதலாக இருக்குது, உபதேசமாக இருக்குது, எச்சரிக்கையாக இருக்குது. இன்னும் வருங்காலங்களில் நம்ம எப்படி மாறணும் இல்லையா? சரி, 3/176 அநியாயங்களில் அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பது உங்களை கவலைப்பட செய்ய வேண்டாம். அநியாயங்களில் அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பது உண்மை கவலைப்பட செய்ய வேண்டாம். இன்னைக்கு வர மீறி வாழ்ந்துருக்கோம். அநியாயங்கள் பெருகி போச்சா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? நாட்டில் ரொம்ப அநியாயம் பெருகி போச்சு. மனிதர்கள் வர மீறி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது இல்லையா? நிச்சயமாக அவர் அல்லாவுக்கு எதிராக ஒரு சிறுதீங்கும் செய்துவிட முடியாது. அல்லாவுக்கு எல்லாம் எதிரான அர்த்தம், படைச்சவனுக்கு எதிராக ஒரு சிறுதீங்கும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு மறுமை நற்பாக்கியம் எதுவும் ஆக்காமல் இருக்கவே நாடுகிறான். அவர்களுக்கு பெரும் வேதனையும் உண்டு. யாரெல்லாம் இயற்கைக்கு மாறாக வாழ்றாங்களோ, இயற்கை எதிரான செயல்படுறாங்களோ, அவர்கள் இறைவனுக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட முடியாதுன்னு சொல்றான். அறிவை கொண்டு என்ன செய்றாங்க? நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. இயற்கை ஒவ்வொன்றுமே இறைவனை என்ன சொல்றான்? மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கும். விசாலமான பூமி படைச்சிருக்கேங்கிறான், விதானமான வானத்தை படைச்சிருக்கேங்கிறான், உங்களோட சேர்ந்து பூமி ஆடாதற்கு மட்டும் மலையை படைச்சிருக்கேங்கிறான், ஆறுகளை உண்டாக்கியிருக்கேங்கிறான். இப்படி எல்லாமே மனிதனுக்கு வாழ வைக்கிறதுக்கு தான். இவங்க என்ன செய்றாங்க? இயற்கைக்கு மாறா இயற்கையெல்லாம் அழிச்சிட்டு நான் வாழணும்னு நினைக்கிறாங்க. இயற்கை அழிச்சு வாழ முடியுமா? மலையை உடைச்சு கொண்டாந்து என்ன ரோடு போடுறோம், மலையை உடைச்சு கொண்டாந்து இப்படி கட்டடம் கட்டுறோம். ஒரு பக்கம் என்ன செய்றான்? மலையா இருக்கலாம், அதை உடைச்சு கொண்டாந்து இங்கே மலை மாதிரி வீடு கட்டிட்டு இருக்கும், மலை உயரத்துக்கு வீடு கட்டிட்டு இருக்கும். ஆனால் இரவு நாட்டை வரும்போது எல்லாமே அப்படின்னா சரி தவிடுபடியாக இருந்தா இல்லையா? ஏரியெல்லாம் அழிச்சிட்டு அதில் வீடு கட்டுறோம். ஏரினா என்ன? குளம், ஏரி, வாய்க்கா இதெல்லாம் எது கொடுக்கப்பட்டிருக்கு? அதோடைய மழை வானத்துலேருந்து மழை பெய்யுது, அது பூமிக்கு தேவையான கொடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு கடலை போய் சேர்ந்துடும். அதுக்கான வழியை நம்ம விட்டுருமா இல்லையா? என்ன செய்யறோம்? இது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அதை ஃப்ளாட் போட்டு வீடை கட்டியாச்சு. இப்போ மழை வந்துருச்சு, அது சொல்லுது இது எங்கள் ஏரியான்னு சொல்லுது. என்ன சொல்லுது? இது எங்கள் ஏரியாப்பா, நான் எங்கே போகிறது இப்போ இல்லையா? அப்போ மனிதன் இப்படி வரமீற தனக்குத்தானே வரமீற இல்லாமல் பிற சந்ததிகளுக்கும் வரமீறி கடைசி சுடுகாடாகிட்டு போயிடும். அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே செய்துவிட முடியாதுங்கிற. இயற்கைக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளோ விஞ்ஞானம் பெருனாலும் சரி, எவ்வளோ அறிவு வளர்ந்தாலும் சரி, செய்ய முடியுமா? காட்டை நிப்பாட்ட முடியுமா? புயலை நிப்பாட்ட முடியுமா? வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா? இயற்கைக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கான ஞானம் வேணும். நம்ம எப்படி வாழணும், துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் வாழ்றதுக்கான வழி என்ன? மனிதன் பெருமை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், வரமீறி வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே எனக்கு தெரியும், இல்லை நான் வாழ போகிறேன், வாழ்ந்து காட்டுறேன். இறைவன் தான் வாழ வைக்கிறான்ற பணி வேணுமா இல்லையா? நம்மளை படைச்சிறவன் தான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான். நமக்காக இந்த அகிலங்களே படைச்சிருக்கான். எப்படி அழகான படைப்பாக படைச்சிருக்கான். மனிதன் அழகான அமைப்பு படைச்சிருக்கான். மனிதனுக்காக இந்த 7 வானங்களை அவர்களுக்காக படைச்சிருக்கான். பூமியை சீராக்கி வச்சிருக்கிறான். அதில் மலைகளையும் ஆறுகளையும் கடல்களையும் இன்னும் அது அனைத்து விதமான கனிவகங்களையும் உணவுக்கான எல்லாத்தையும் படைச்சிருக்கானா இல்லையா? அப்போ எதை படைச்சாலும் சீரழிக்காமல் வாழும் போது இயற்கையோடு ஒன்றி வாழும். இயற்கைக்கு மாறாக வாழும்போது இயற்கை நம்ம பக்கம் திரும்பிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் இயற்கை சீட்டம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நினைச்சிடும் இயற்கை சீட்டம் வரும்போதெல்லாம் இறைவனை தான் நிந்திக்கிறோம். கடவுள் அநியாயம் பண்ணிட்டான், வரமீன் எல்லாம் 3 மதமும் எந்த மதமாக இருந்தாலும் சரி, நம்ம இன்னமும் நல்லவங்க மாதிரியும் நமக்கு இறைவன் அநியாயம் செஞ்சிட்ட மாதிரி. 4/112 மேலும் எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ சம்பாதித்து விட்டு மேலும் எவன் ஒருவன் தவறையோ அல்லது பாவத்தையோ சம்பாதித்து விட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதி மீது வீசி விடுகிறானோ அவன் நிச்சயமா அவனூற்றையும் பயங்கரமான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றான். நிரபராதி நம்மள யார்? நிரபராதி யார்? மனிதர்கள் நிரபராதி யார்? எல்லாம் குற்றமுடையவங்க தான் இல்லையா? எல்லாம் பாவம் செய்யறவங்க தான், வரமீறவங்க தான், இணை வைக்கக்கூடியவங்க தான். இறைவன் மட்டும்தான் நிரபராதி. அவன் யாருக்கு எந்த அநியாயம் பண்ணல. நாம யாருக்கு அநியாயம் பண்ணாமல் இருக்கிறோமா? நம்மள அநேகக்காரங்க தான். இறைவன் மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கான். இது இறைவன் நம்மளை மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான், மன்னிக்க வேண்டி வாழ வச்சுருக்கான். இறைவன் மட்டும் தான் நிரபராதி. அவன் யாருக்கும் அநியாயம் பண்ணல. அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒவ்வொரு வாட்டி கஷ்டம் வரும்போது இயற்கை சீட்டம் வரும்போதெல்லாம் கடவுள் கண்ணு இல்லையா? அநியாயமா இப்படி அழைச்சிட்டு இருக்கிறானே, எல்லா உயிரினங்களும் அழியுது, சின்ன சின்ன குழந்தைங்களும் அழியுது சொல்றோமா இல்லையா? அப்ப இறைவன் சொல்றான், எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தை சம்பாதித்து விட்டு, நீங்க சம்பாரிச்சுட்டு
ஏன் மேல நீங்க பழி போடுறீங்களேங்க. இப்படி அப்பால் அவன் ஒரு நிரபராதி மீது வீசுகிறான். அவன் நிச்சயமா அவனூற்றையும் பயங்கரமான பாவத்தையும் சுமந்து கொள்கிறான். யாருமே பணிகிறது இல்லை. இயற்கை சீட்டம் வரும்போதோ, உடல்ல நோய் வரும்போதோ, பொருளாதார சிக்கல் வரும்போது யாரும் இறைவனுக்கு பணிகிறதே கிடையாது. இறைவனை நிந்திக்கிறது, நான் நல்லவன் தான், இறைவனுக்கு அநியாயம் பண்ணிட்டான் இல்லையா. கஷ்டம் ஒரு மாதிரி செய்யணும், நோயை கொண்டு வறுமை கொண்டு போய் நீங்க பணிந்து ஒரு பொருட்டுங்க வரானா இல்லையா. பணிடுமா இல்லை, இறைவனுக்கு பணிடுமா இல்லையா. யாராவது ஒருத்தராச்சும் கடவுளை பற்றி அவன் என்ன சம்பதம், ஒரு மீடியாலேயாச்சும் இல்லை ஒரு அமைச்சராச்சும் ஒரு அரசியல்வாதி ஒரு ஆன்மீக யாராச்சும் கடவுளை பற்றி பேசினாங்களா. நம்ம இறைவனுக்கு பயப்படணும், நம்ம வரமீறி வாழ்ந்துட்டு இருக்கோம், இயற்கைக்கு மாறாக வாழ்றோம், யாராவது பேசினாங்களா. ஆனால் என்ன செய்றாங்க, கடவுளுக்கு கண்ணு இல்லையா, கடவுளுக்கு மனசே இல்லையா, கடவுளுக்கு காது இல்லையா, கேட்குறோமா இல்லையா. ஏன்னா எவ்வளோ பிரார்த்தனை பண்ணி இறைவனை காப்பாற்றவே இல்லையா, அழியுதா இல்லையா. அப்போ இயற்கை என்பது எதுக்காக படைக்கப்பட்டிருக்கா, மனிதன் வாழ்றதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. எந்த அமைப்பில் படைக்கப்படும் அந்த அமைப்பிலையும் வாழணும். எதுலேருந்து படைத்தானோ அதுவே இயற்கை மார்க்கம். இறைவன் படைக்கும் போது எந்த அமைப்பில் படைச்சானோ அந்த அமைப்போட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் மனிதன் சுகமான வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் மனிதன் சரி பொருளடிப்பில் போயாச்சு, அறிவு பக்கம் திரும்பியாச்சு. ஒரு காலத்து எல்லாமே கிராமமாக தான் இருந்தது. கிராமமாக இருக்கும்போது இந்த சென்னை கிராமம் தான் இருந்துச்சு இல்லையா, எல்லா ஊரும் கிராமமாக தான் இருந்துச்சு. கிராமமாக இருக்கும்போது என்ன இருக்கும், ஆறு இருக்கும், குளம் இருக்கும், குட்டை இருக்கும், ஏரி இருக்கும், இருக்குமா இல்லையா. இங்கே நிறைய போடுறாங்க, 4000 ஏரி இருந்துச்சு, 400 ஏரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்களா இல்லையா. அப்போ ஒரு கிராமமாக இருக்கும்போது எல்லாமே இருந்துச்சு, நீர்நிலம் இருந்துச்சு, விவசாயம் இருந்துச்சு, கால்நடைகள் இருந்தது, நிறைய பழமரங்கள் இருந்தது, எல்லாமே இருந்தது. அது பண்ட மாற்றம் இருக்கிற வரைக்கும். எப்போ பொருளாதாரம் மாறிடுச்சோ, பணமாக மாறிடுச்சோ, அப்போ என்ன செய்யும், இயற்கை அழிக்கப்பட்டுட்டே வரும். அப்போ இயற்கை அழிக்கும் போது இயற்கை ஆதாரங்கள் வாழ்வாதாரம்லாம் அழிக்கப்படும். ஏரி அழிக்கப்பட்டுச்சு, குளம் குட்டையெல்லாம் மறைக்கப்பட்டாச்சு. இது எல்லாமே என்ன செய்யறோம், ஒரே இடத்துல தலைநகரங்களில் தான் அதிகமாக வரும். எங்கே வருது அதிகமாக அழிவு, தலைநகரங்களில் தான் வரும். ஏன்னா மக்கள் எல்லாம் ஒன்று கூட இங்கே தான் வாழ போகிறோம். இறைவன் சொல்கிறோம், இறைவன் பூமி விசாலமானதா இல்லையா, அல்லாட பூமி விசாலமானது அப்படிங்கிறான். நீங்கள் பறந்து தெரிந்து வாழ வேணாமான்னு கேட்குறான். இன்றைக்கி நீங்கள் ட்ரெயினில் போகும், பஸ்ஸில் போகும், ஊரில் போகும் பார்க்கலாம், நிறைய இடம் விசாலமாக இருக்கும் இல்லையா. சிட்டியை தாண்டி போயிட்டு அமிச்சோன்னா நிறைய இடம், நிறைய காடாக இருக்கும், நிறைய மரம் செடி இருக்கும், வறண்ட பூமியாக கிடக்கும். ஏன் பூமி விசாலமாக இருக்குல்ல, விசாலம் வாழலாம் இல்லையா. அரசாங்கம் என்ன செய்யலாம், எவ்வளோ பூமி விசாலமாக இருக்குப்பா, எல்லாம் போய் பறந்துருந்து வாழுங்க, இடம் கொடுக்கலாம்ல. நம்மளும் என்ன செய்கிறோம், எல்லாமே ஒரே இடத்துல வரணும்னு நினைக்கிறோம். ஒரே இடத்துல வாழ நினைக்கும், அந்த இடம் என்ன ஆகுது, இடம் பத்த மாடுது, பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போச்சு, மக்கள் தொகை ஜாஸ்தியாக போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறாங்க, மாற்றிக்கிட்டே வராங்க, இயற்கை அழிச்சிக்கிட்டே வராங்க. இயற்கை அழிக்காமல் எப்படி வாழணும். பூமி ரொம்ப விசாலமானது, ரொம்ப பெருசு, பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தா சரி, ட்ரெயினில் போகும்போது பார்த்தா தெரியும். ஒரு பிரயாணத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடம் காலியாக இருக்கும். ஏன் போக மாட்டேங்கிறோம், இணை வச்சு வாழணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இங்கே தான் படிப்பு இருக்குது, இங்கே தான் மருத்துவமனை இருக்குது, இங்கே தான் காலேஜ் இருக்குது, இங்கெல்லாம் நம்ம பொருளாதாரம் இருக்குன்னு நினச்சிருக்கோம். வாழ்வாதாரம் வேற, பொருளாதாரம் வேற. வாழ்வாதாரங்கிறது அருளாதாரம், இயற்கை எங்கே இருக்குது அது அருளாதாரம். பொருளாதாரங்கிறது மனிதன் ஒருத்தர் அநியாயம் பண்ணி, வரம் மீறி, துரோகம் பண்ணி, இடம் மோசம் செஞ்சு, பிறரை ஏமாற்றி வாழ்றது தான் பொருளாதாரம் இல்லையா. இப்போ இந்த சிட்டியில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் அதிகமாக தலைநகரங்களே வருது, சென்னை தான் அதிகமாக வருது இல்லை, மற்ற ஊரில் வருதா. கோயில் வரும்போது எல்லா இடம் வருது, அதிகமாக வெள்ளம் எங்கே வருது, எல்லா இடமும் இயற்கை சீற்றம் வருது. அதிகமாக பாதிக்கப்படுறதா எல்லா தலைநகரங்களும் தான். 28/59 அத்தியாயம் 28/59. நம் அத்தாட்சிகளை அவர்களுக்கு எடுத்து காண்பி ஒரு தூதரை அவர்கள் தலைநகர்களுக்கு அனுப்பி வைக்காத வரையில், அப்படி நம்முடைய வசனங்களை, நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு எடுத்து காண்பிக்கும் தூதர் ஒருவரை அவருடைய தலைநகருக்கு அனுப்பி வைக்காத வரையில் எந்த ஊரையும் உங்களுடைய இறைவன் அழிப்பனாக இல்லை. மேலும் எந்த ஊரையும் அதன் மக்கள் அநியாயக்காரராக இல்லாத நிலையில் நாம் அழிப்போராகவும் இல்லை. ஒரு தெளிவா இருக்கு பாருங்க. அப்ப நம்ம தூதர் அடையாளம் காணல, வேதம் நமக்கு புரியல, வேதத்தை பத்தி ஞானம் இல்லை இல்லையா. எங்கெல்லாம் அழிக்கப்படுதோ, எந்த சமுதாயம்லாம் அழிக்கப்படுதோ, எங்கெல்லாம் இயற்கை சீட்டை அங்கெல்லாம் தூதர் வந்துட்டு போயிருப்பாங்க. தூதருடைய உபதேசங்களும் எச்சரிக்கை இருந்திருக்கும், நம்ம கவனிக்கிறது இல்லை. ஏன்னா வேதம் படிச்சாலும் தூதர் யாரும் அடையாளம் காண முடியும். நம்ம வேதம் மந்திரம் மாதிரியே ஓதிட்டு போறோமா இல்லையா. அவர் ஒரு மொழியில சிந்திக்கணும். வேதம்ன்றது எந்த வேதமா இருந்தாலும் அவர் ஒரு மொழியில தாய்மொழியை சிந்திச்சா மட்டும்தான் குரானை சிந்திக்க முடியும். என்ன சொல்றேன், நம்முடைய அத்தாட்சிகளை அவர்கள் எடுத்து காண்பிக்கும் ஒரு தூதரை அவருடைய தலைநகரங்களுக்கு, தலைநகரம்னா புரியுதா, பட்டணங்கள், கிராமத்தை சொல்ல தலைநகரங்கள், எது எங்க தலைநகரமா இருக்கு அங்க அனுப்பி வைக்காத வரையில் எந்த ஊரையும் உங்களுடைய இறைவன் அழிப்பவனாக இல்லை. உலகத்தில் எந்த நாட்டிலையும் சரி, தலைநகரங்கள்லாம் அழிக்கப்படுதோ அங்கெல்லாம் தூதர் வந்துட்டு போயிருப்பாங்க. இல்லை தூதருடைய உபதேசங்கள் மறுக்கப்பட்டிருக்கும், அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கும், வேதங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கும் இல்லையா. மனசாட்சி நம்ம மனசாட்சியோட வாழும்போது இதெல்லாம் நமக்கு உணரும். வேதம்னா என்ன, தூதர்னா யாரு,
இறைவனா யாரு, வழிகாட்டினா என்ன, எல்லாம் தெரியும் நமக்கு. அப்போ நம்ம மனசாட்சி பூரா வாழல. சரியா? மேலும் எந்த ஊரையும் அதன் மக்கள் அக்கிரமக்காரர் இல்லாத நிலையில் இறைவன் யாருக்கு அணைய செய்யலைங்கிறான். பேசுறா இறைவன் நம்ம யாருக்கு அணைய செய்யலைங்கிறத எந்த ஊரும் அந்த மக்கள் அக்கிரமக்காரர் இல்லாத நிலையில் அழிப்போனாக இல்லை. அப்படி அப்பயே அழிக்கப்படுறோம். நம்முடைய பொருளாதாரம் அழிக்கப்படுது. நாம ஏன் அழிக்கப்படுறோம் அப்படின்னா நம்முடைய அநியாயங்கள் காரணமாக, அக்கிரமத்தின் காரணமாக. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன் இல்லை, பாவத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பணம் ஒரு பாவம் தான், அறிவு ஒரு நயவஞ்சகம் தான். ஞானத்தை விட்டுட்டோம், அருளை விட்டோம், அறிவு பக்கமும் பொருள் பக்கமும் திரும்பி மனிதனுக்கு வந்து அநியாயம் பண்ணிட்டு இயற்கைக்கு மாறா வாழ்ந்துட்டு இல்லையா? இப்போ எல்லாமே ஒரு காலத்து எப்படி இருந்துச்சு, கிராமமாக இருந்தது. ஒரே பக்கம் மக்கள் கூட கூட அது சிட்டியாக மாறிடுச்சு, அது தலைநகரமாக மாறிடுச்சு. அங்கே என்ன நடக்குது, எல்லாமே தொழில் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் வியாபாரம் இருக்குது, இங்கே தான் பணம் சம்பாதிக்க முடியும், இங்கே தான் படிப்பு இருக்குது, எல்லாம் வந்துடுறோமா இல்லையா? அப்போ விவசாயங்கள்லாம் அழிக்கப்பட்டாச்சு, ஏரிகள்லாம் மூடப்பட்டாச்சு இல்லையா, குளங்குட்டைகள்லாம் காணா போச்சு. இப்போ வெறும் பில்டிங்காக ஏற்றி என்ன பண்ண போகிறோம்? அப்போ நமக்கு வருடத்தில் ஒரு முறை இருமுறையோ அவர் சோதிக்கப்படுற பார்க்கவில்லையான்னு கேட்குறான். 9:126. ஒவ்வொரு வசனமும் நமக்கு நினைவூட்டுதலாக இருக்குது, உபதேசமாக இருக்குது, எச்சரிக்கையாக இருக்குது. அப்போ குரானை படிக்கணுங்கிறத இங்கே திருப்பி வசனங்களை எடுத்து காட்டிகிட்டே இருக்கும். 9:126. ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார் என்பதை அவர்கள் காணவில்லையா? அப்படி இருந்தும் அவர்கள் மீள்வதில்லை, நினைவு கூறுவதும் இல்லைங்கிறான். வருஷம் வருதுங்கிறோம், வருஷத்தில் 2 வாட்டி வருதுங்கிறோம். தனி மனிதருக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி. கஷ்டங்கிறது, கவலைங்கிறது, பயங்கிறது பொருளாதாரமாகட்டும் அருளாதாரமாகட்டும் குறைதா இல்லையா? விடுச்சுன்னா வருடத்தில் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவனை சோதிக்கப்படாமல் இல்லை, சோதிக்கிறேங்கிறான், உபதேசம் பண்ணுறேன், எச்சரிக்கை செய்கிறேன். ஒவ்வொன்றையும் உபதேசம் இருக்கு, எச்சரிக்கையும் இருக்கு. பணிஞ்சப்பட்டா இறைவனுக்கு பணிஞ்சா அது உபதேசம், இறைவனுக்கு பணினா எச்சரிக்கை. இப்படி படைத்தவனுக்கு நாம எப்போ ஒன்றுமே பணிஞ்சிட்டோம்னு சொன்னால் அது உபதேசமாக இருக்கும், இறைவன் மன்னிப்போனா இருக்கான். பணிலன்னு சொன்னால் அது எச்சரிக்கையாக இருக்கும், தண்டிப்போனா இருக்கான். சரியா? அப்படி இருந்தும் அவர்கள் மீள்வதில்லைங்கிறான், நினைவு கூறுவதும் இல்லை, இறைவன் நினைவு கூறுவதும் இல்லை, பாவத்திலிருந்து மீள்வதும் இல்லைங்கிறான். இன்னும் வர மீது தான் வாழ்ந்துட்டு நினைக்கிறேன். என்ன செய்யறோம்? விவசாயம் தான் இன்னைக்கு வாழ்வாதாரம், அது அருளாதாரம். ஆனால் விவசாயம் அழிச்சிக்கிட்டே இருக்கா இல்லையா? விளைநிலங்கள்லாம் மாற்றப்பட்டுச்சு, விவசாயங்கள்லாம் அழிச்சு பிளாட் போட்டுகிட்டே வந்தாச்சு. இதுக்கெல்லாம் யார் கொடுத்த அதிகாரம் இல்லையா? ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும், அவலங்கள் மாறுறதே கிடையாது. ஆட்சியாளருக்கு தெரியாது, ஆனால் அதிகாரிகள் தெரியுமா இல்லையா? ஒவ்வொரு ஆட்சி மாறும் போதெல்லாம் அவங்கள விட அதிகாரிகளுக்கு தெரியும். எது இந்த இடம் வந்து ஏரியா, இது வந்து குளமா, இது குட்டையா, இது இயற்கையை சார்ந்ததா, தெரியுமா இல்லையா? அது எப்படி வந்து மன போடுறதுக்கு கொடுக்குறாங்க, பட்டா போடுறதுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு எப்படி அனுமதிக்கிறாங்க? அப்போ அதனுடைய பாவம்லாம் யாரை போய் சேரும்? இயற்கை அழிக்கக்கூடிய பாவம் யாரை சேரும்? அந்த இயற்கையில் யார் போய் வாழும்போது, இயற்கையை அழிச்சிட்டு வாழும்போது அவங்களுடைய குமுறுதலும் அவங்களுடைய சாபமும் யாரை போய் சேரும்? அப்போ இறைவனுடைய கோபம் வருமா வராதா? இறைவனுடைய கோபம் வருமா என்ன ஆகும்? எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் அழிக்கப்படும். ஏன்னா குறிப்பாக அவர்களை மட்டும் பிடிப்பதில்லை, சேர்ந்து அவங்களையும் பிடிக்கிறேங்கிறான். யார் அநியாயம் பண்ணுறாங்களோ அநியாயம் நீங்களும் ஆகிவிடாதீங்கிறான், வரம் மீறடும் நீங்களும் ஆகிவிடாதீங்கிறான், துணை போகாதீங்கிறான். அப்போ நம்ம ஒரு இடம் வாங்கும்போது என்ன செய்யணும்? எவ்வளோ பார்க்குறோம்? ஜாதகம் பார்க்குறோம், ஜோசியம் பார்க்குறோம். ஒரு காரியம் செய்கிறாந்தா ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்க்க தான் செய்கிறாங்க. வீடு கட்டும்போது என்ன செய்கிறாங்க? அதுக்கு வந்து பூஜை போடுறாங்க, அதுக்கப்புறமேல அது வாஸ்து பார்க்குறாங்க, அக்னி மூலை என்ன, நீர் மூலையெல்லாம் பார்க்குறோம், ஜலமூலம் பார்க்குறோம்ல. அப்போ தெரியுமா தெரியாதா? இது ஏரியில் தான் கட்ட போகிறோம், ஜலம் சூழ்ந்து போயிருமே தெரியுமா தெரியாதா? இயற்கை சீத்தை வரும்போது தெரியும், அதெல்லாம் பார்த்து சொல்லியா ஜோசியக்காரன்? ஜாதகாரெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? வெறும் கட்டடம் மட்டும் பார்ப்பாங்களா? இந்த ஏரியா எப்படிப்பட்டது, நீங்கள் எங்கே கட்டுறீங்க, தவறாக கட்டுறீங்க, எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் இடம் சரியில்லை. ஜாதகம் பார்த்தாச்சு, நேரங்காலம் பார்த்தா நல்ல நேரம் பார்த்தாச்சு, நல்ல காலம் பார்த்தாச்சு, ஆனால் இடம் நல்ல இடமா இது பார்க்கணுமா இல்லையா? அப்போ இதுக்கு அனுமதி கொடுத்தவங்க, இதுக்கு ஜோசியம் பார்த்தவங்க, இதுக்கு வந்து வாஸ்து பார்த்தவங்க, இவங்க எல்லாமே பாவம் தானே, எல்லாம் வரம் மீறினவங்க தானே. காசுக்காக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க, காசு வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அனுபவிக்கிறது யார்? இப்போ அப்போ கொஞ்சமாவது நம்ம சிந்திக்கணுமா? நம்ம வாழ்வில் எவ்வளோ சிந்திக்கிறோம், எவ்வளோ யோசிக்கிறோமா இல்லையா? அடிப்படை என்ன? வாழ்வாதாரம். இதில் என்ன செய்யணும்? நமக்கு உணவு உடை இருப்பிட வேண்டும். இந்த உணவு உடை இருப்பிடத்தை நம்ம எந்த விதம் மாறு செய்யக்கூடாது. உணவு அது இயற்கையாக இருக்குது, இருப்பிடம் அங்கே அழகான முறையில் அமைச்சுக்கணும், அது வந்து இயற்கைக்கு பாதிக்காமல் இருக்கணும். அப்போ வாழ்வாதாரம் நம்ம சரியாக இருக்கும். வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் போயிட்டோம். எப்படி இப்போ போய் இருக்கும், உணவு இருக்காது. இன்றைக்கே பாருங்க, வெள்ளம் ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு, இடுப்புக்கிற தண்ணி இருக்குது, வானத்து மேலே தண்ணி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆனால் குடிக்க தண்ணி இல்லை. நம்ம சிந்திச்சோமா? மேலே தண்ணி, வானத்து மேலே தண்ணி மழை பெய்யுது, யாரும் தண்ணி பிடிக்கல குடிக்கிறதுக்கு, இடுப்புக்கில தண்ணி இருக்குது, தண்ணி குடிக்க இல்லை. அப்போ இது குடிக்க முடியாது, அதை பிடிக்கவும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இடுப்புக்கில தண்ணி இருக்குது, அது குடிக்க முடியாது, வானத்து மேலே
தண்ணி உழுதுகிட்டே இருக்கு, பேஞ்சிக்கிட்டே இருக்கு மழையை, அது பிடிக்கிறதுக்கான ஞானம் இல்லை நமக்கு. ஆனால் தண்ணி போய் தேடிட்டு இருக்கோம், கேனா போய் 50 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ அந்த அளவுக்கு நம்ம அறிவு மங்கி போச்சு. எவ்வளோ மழை பெய்யுது, வெள்ளமா ஓடுது, ஏன் அதை கூட ஞானம் இல்லை நமக்கு? ஒரு பாத்திரத்தை வச்சோ ஒரு கேனை வச்சோ தண்ணி பிடிக்கணும் இன்னும் வரலையே. இந்த இயற்கை சீற்றங்கள் எப்போ வரணும் அப்படின்னா தேர்தல் வரும்போது வரணும் இல்லையா? தேர்தல் வரும்போது என்ன ஆகும்? போட்டி போட்டு உதவி செய்வாங்களா இல்லையா? கட்சிக்காரங்களாம் எல்லா கட்சியும் போட்டி போட்டு உதவி செய்வாங்களா இல்லையா? இது யார் வந்தா? எத்தனை பேர் செய்கிறாங்க? ஆனால் அதுவே கரெக்டாக வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து எப்படி இருக்கும்? போட்டி போட்டு விடுவாங்களா இல்லையா? நம்ம அப்படி வேண்ட முடியும், பிரார்த்தனை பண்ண முடியுமா? சரி நீங்கள் எதை கொடுத்தா எனக்கு எலெக்ஷன் நேரில் கொடுப்பா, எனக்கு அதிகமாக உதவி கிடைக்கும் சொல்ல முடியுமா? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நமக்கு இறைவன உதவி மட்டும்தான் வேணும், யாரோட உதவி வேண்டாம். இறைவனை உதவி செஞ்சிருக்கான், அந்த உதவி நம்ம மறுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன உதவி? வானம் பொழிது பூமி விளையுது, அதுதானே? நம்ம இயற்கைக்கு மாறாடும் போது எப்படியும் வாழ முடியும். 6:131 காரணம் யாதனில் அநியாயம் செய்வர்களின் ஊரை அதில் இருப்போர் எச்சரிக்கை இல்லாமல் நிலையில் அவர்கள் செய்துவிட்ட அநியாயத்தின் காரணமாக இறைவன் அழிப்பதில்லை என்பதாகும். எப்படி? இறைவன் உடனுக்குடன் தடிப்பதில்லைங்கிறான். ஒரு கால வரைக்கும் விட்டு வைக்கிறான். மன்னிப்பவனா இருக்கான், கருணையாளனா இருக்கான், இரக்கமுடையனா இருக்கான். அப்ப காரணம் யாதனில் அநியாயம் செய்வர்களின் ஊரை அதில் இருப்போர் எச்சரிக்கை இல்லாத இருக்கும் நிலையில் அவர்கள் செய்துவிட்ட அநியாயத்தின் காரணமாக இறைவன் அழிப்பது என்பதாகும். அப்ப இறைவன் எப்படி அழிக்கிறான்? அழிச்சுக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா. பூமி சுருங்கிட்டே வருதுங்கிறான். இயற்கை சீற்றம் வரும்போதெல்லாம் பூமி சுருங்கிட்டே வருது. இன்னொன்று, தீமையில ஒரு நன்மை இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தீமையில ஒரு நன்மை? எப்படி இருக்கு பாருங்க. வெள்ளம் வரும்போது எங்க இருக்க குப்பையெல்லாம் அடிச்சுட்டு வந்துச்சா இல்லையா? எவ்வளோ குப்பை, எவ்வளோ கழிவு. இயற்கைக்கு மாறா நம்ம வாழ்ந்த அந்த கழிவுகள்லாம் அடிச்சுட்டு வந்ததா இல்லையா? எண்ணெய் கிணறு பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஒரு எண்ணெயா இருக்குங்கிறேன், உடம்பெல்லாம் எண்ணெய் மாதிரி ஆகி போச்சுங்கிறேன். அப்போ இவ்வளவு யார் சுத்தம் பண்றது? நம்மளால சுத்தம் பண்ண முடியுமா? அப்போ இயற்கை சீற்றம் வந்துட்டு என்ன செய்யுது? சுத்தம் பண்ணுது. காற்று மாசு அடைஞ்சு போச்சு, என்ன மண்ணெல்லாம் வந்து மரடாகி போச்சு, மண்ணெல்லாம் மருந்து போட்டு மாடாக்கிட்டாங்க, நீரெல்லாம் வந்து கெட்டு போச்சு. அப்போ இதெல்லாம் யார் சுத்தப்படுத்துவா? இதுவும் சுத்தப்படுத்தும். எல்லாம் அடிச்சுட்டு போதா இல்லையா? எங்க அடிச்சுட்டு போகுது? குப்பையெல்லாம் அடிச்சுட்டு வருது. அந்த பூமியெல்லாம் மரடெல்லாம் சுத்தமாக்கிருச்சு. இன்னும் புதுசா படைக்கப்பட்டாச்சு. இது வேதம் படிக்கிற மட்டும் தான் உணர முடியும். ஒவ்வொரு இயற்கை சீட்டம் வரும்போதெல்லாம் புதுசா உலகம் படைக்கப்படுது, இந்த பூமி படைக்கப்படுது, இந்த காற்று படைக்கப்படுது, இந்த நீர் படைக்கப்படுது, உணவு புதுசா படைக்கப்படுது. வேதம் படிக்காம புரியாது, இதை அழிஞ்சுக்கிட்டே நினைப்போம். இல்ல, புதுசா படைக்கப்படுது. 6:70 அத்தியாயம் 6:70 யார் தங்கள் வாழ்க்கையை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ. படைப்பு நோக்கமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், யார் நம்மளை படைச்சா, படைப்பு நோக்கம் என்ன, எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப யார் தங்கள் வாழ்க்கையை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ, இன்னும் யாரை உலக வாழ்க்கையை ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டு விடுங்கிறான். விட்டுருங்க, அவங்க போக்கிலே விட்டுருங்க. என்ன விளையாட்டு வேடிக்கை? இன்னைக்கு என்ன இருக்கு? சினிமா இருக்கு, டிவி இருக்கு, ஃபேஸ்புக் இருக்குது, எவ்வளோ மீடியா இருக்குது, இன்னும் பொழுதுபோக்கு இருக்குது. நம்ம ஏன் படைக்கப்படணும்னு எண்ணமே கிடையாது, அந்த சிந்தனையே போல. நான் வாழ்றேன், இது பொழுதுபோக்கில் வாழ்ந்துருக்கேன், வேடிக்கை வாழ்ந்துருக்கேன், போட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மட்டும் வேறு இல்லை. உங்களை வீடுக்கு விளையாட்டுக்கு படைக்கவில்லைங்கிறான். உங்களை வீடுக்கு விளையாட்டுக்கு படைக்கல, உங்களை அழகிசோட யாருன்னு சொல்லுக்கா படைக்கங்க. அது இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மட்டும் வரலாம், அது வீணானதுங்கிறான். நீங்கள் சேர்த்து வைக்கிற பொருளாகட்டும், நீங்கள் படிப்பாகட்டும், பதவியாகட்டும், புகழாகட்டும், எல்லாம் வீணானது, இரண்ட பயன் தராது. அப்போ யார் தங்கள் வாழ்க்கையை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாக எடுத்துக்கொண்டார்களோ, இன்னும் யாரை உலக வாழ்க்கையை ஏமாற்றிவிட்டதோ அவர்களை விட்டுவிடும். எனினும் ஒவ்வொருவனும் தான் செய்த செயலின் காரணமாக ஆபத்தில் சிக்கிக் கொள்வான். அவர் செய்த கர்ம அவங்களை வந்து அடையுங்கிறான். இப்படி ஒவ்வொருவனும் தான் செய்த செயலின் காரணமாக ஆபத்தில் சிக்கிக் கொள்வான் என்பதை அறிவுறுத்தும். இந்த குர்ஆன் என்ன சொல்லுது? உபதேசம் பண்ணுது. உங்களுடைய கர்மம் உங்களை வந்து அடையும், உங்களுடைய செயல் உங்களை வந்து அடையும். நன்மையாக தான் நன்மை அடையும், தீமை தான் தீமை அடையும். அவர்கள் செய்த பாவமும் தீமையும் நன்மையும் புண்ணியமும் உங்களை வந்து அடையுன்றான். அப்ப ஆபத்தை சிக்கிக் கொள்வான் என்பதை அறிவுறுத்தும். அவர்களுக்கு அல்லாவை தவிர வேறு பாதுகாவலும் பரிந்து பேசவும் இல்லை. படைச்சவனை அல்லாஹ் யாரு? படைத்தவன், கடவுள், இறைவன். அப்ப அல்லாவை தவிர வேறு பாதுகாவலும் பரிந்து பேசவும் இல்லை. ஈடாக அத்தனையும் கொடுத்தாலும், நீங்க எதெல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களோ அதையும் கொடுத்தாலும், அத்தனையும் கொடுத்தாலும் அது அவரிடம் வந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இவர்கள் தங்கள் செய்த செயல்களாகவே தங்களை நாசமாய் கொண்டார்கள். தங்கள் செயல்களாகவே தங்களை நாசமாய் கொண்டார்கள். இவர்கள் நிராகரித்து கொண்டிருந்த காரணத்தால் இவர்களுக்கு கொதிக்க நீரும் துன்பம் தரும் வேதனையும் உண்டு. நான் யாருக்கு அநியாயம் செய்யலப்பாங்கிறான்.
நான் யாருக்கு அநியாயம் செய்யல, உங்களுக்கு நீங்களே செய்த அநியாயம் தான் உங்களை வந்து அடையுது. தனி மனிதனாகட்டும், சமுதாயமாகட்டும், ஒரு குடும்பமாகட்டும், ஒரு நாடாகட்டும், எல்லாத்துக்குமே அவர் செய்த பாவமோ புண்ணியமோ கர்மா தான் வந்து கர்ம வினை. ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால எப்பயுமே என்ன செய்யணும், பயபக்தியோடு இருக்கணும், உள்ளச்சத்தோடு இருக்கணும். படைப்பின் நோக்கம் என்ன, எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம், நாம் யார், எங்கேருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம். எல்லாத்துக்கும் மரணம் இருக்குல்ல, மரணம் இல்லாமல் யாரும் கிடையாது. மரணத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இறைவனை உணரணும், வேதம் அறியணும். வேதம் அறியாமல் இறைவனை உணராமல் அழகை செயல் செய்ய முடியாது. அப்போ இந்த உலக வாழ்க்கை சொற்ப காலமும் அற்ப காலமும் தான். சொற்ப காலம் தான், எவ்வளோ காலமாக இருந்தாலும் சரி, அது சொற்ப கண்ணுமிக்கு இறந்து போயிடும். எப்படி பாருங்க, பகல் நமக்கு நிறைய நேரம் இருக்கிற மாதிரி தெரியுது, இரவுல தூங்கி எஞ்சவொடனே ஒரு கண்ணுமிக்கு இறந்த புளிப்பு வந்துருதா இல்லையா? இவ்வளோதான் வாழ்க்கைங்க. உங்களுக்கு எது வேணும், இம்மையா மறுமையா? இம்மை வந்து அழியக்கூடியது, மறுமை நிலையானது. நம்பிக்கை தானே? அதே மாதிரி 10:54. ஏன்னா நமக்கு நம்ம அறிவு பயன் தரல, நம்ம பொருள் பயன் தரலங்கிறது எவ்வளோ தெளிவாக வேதம் சொல்லிட்டு இருப்பாருங்க. 10:54. மேலும் வேதனை காணும்போது அநியாயம் செய்த ஒவ்வொருடமிருந்தும் உலகத்துள்ள பொருட்கள் எல்லாம் இருந்தாலும் அவை அனைத்துமே பரிகாரமாக கொடுத்து விட விரும்புவான். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு சோதனை வரும்போதும், கஷ்டம் வரும்போதும், துன்பம் வரும்போதும் தான் இருக்கிறதெல்லாம் கொடுக்க நினைப்பான். எப்படி ஆசிரியர் சொல்கிறோமா இல்லையா? இப்போ நோய் வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரி என்ன சொல்கிறோம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சொல்கிறோமா இல்லையா? காப்பாற்ற முடியுதா? முதல் வார்த்தை என்ன செய்வோம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கடனை வாங்கியாச்சும் செலவு பண்ணிடுறோம், வீட்டை வித்தாச்சும் செலவு பண்ணிடுறோம். ஆனால் உயிர் மீட்ட முடியுதா? அப்போ பொருள் போகும், அருள் கிடைக்காது. அருள் இருந்தால் பொருள் தேவை இருக்காது. என்னன்னு சொன்னால், உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே இருந்தாலும் அவை அனைத்துமே பரிகாரமாக கொடுத்து விட விரும்புவான். கைவிரித்து விடுவதையும் வெளிப்படுவார்கள். ஆயினும் அவர்களிடையே நியாயம் நிறைவேற்றப்படும், அவர் அணைய செய்யப்படும். நியாயம் நிறைவேற்றப்படும் அர்த்தம், இறைவன் யாருக்கு அணை செய்யல, நீங்க என்ன நன்மை செஞ்சீங்களோ அதுக்கான கூலியும், என்ன தீமை செஞ்சோ அதுக்கான கூலி தான் கொடுக்கப்படும். என்ன விதைக்குமோ அதை விளையும்ல, விதைக்கும் போது கவனமா இருக்கணும். நமக்கு என்ன வேணுமோ அதை விதைக்கணும். அப்போ விதையை தான் விளையும். நன்மை வச்சா நன்மை விளையும், தீமை வச்சு தீமை. நம்ம நன்மை தீமை அறியாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பொருள் அப்படி பணம் 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 போயிடும். காசு, பணம், படிப்பு, ஆசை, புகழ், பதவி, இதுலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் மரணம் வரும், அது வந்துச்சுன்னா இதெல்லாம் பயன் தராது. இதெல்லாம் இப்போதான் பயன் தரும் இல்லையா? இறைவனத்தில் இதெல்லாம் செல்லா காசு. இந்த உலகத்தில் மட்டும்தான் இது செல்லும், இந்த பூமியில் மட்டும்தான் செல்லும். இந்த உலகத்துல நம்ம இங்கே உள்ள காசு இன்னொரு நாட்டுக்கு செல்ல மாட்டுது, அங்குள்ள காசு இங்கே செல்ல மாட்டுதா இல்லையா? அப்போ இறைவன் எது செல்லும், அழகிய செயல் மட்டும்தான் செல்லும். சரியா? 11:102. 11:102. அநியாயம் செய்யும் ஊரை உம் இறைவன் பிடிப்பானால், அநியாயம் செய்யும் ஊரை உம் இறைவன் பிடிப்பானால் இவ்விதமே, இப்போ நம்ம பார்த்தோம்ல, இவ்விதமே உலகத்தை எவ்வளோ இயற்கை சீற்றம் பார்க்குறோமா இல்லையா? பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துருதா இல்லையா? அப்படியே சுக்குநூறு ஆகி போகுது, மாளிகையெல்லாம் சுக்குநூறு ஆகி போகுது, எல்லாம் தெருவில் நிற்கிறோம். சார் அது எவ்வளோ நம்ம இயற்கை சீற்றம் பார்க்கலாம், இதெல்லாம் இறைவன் சொல்லலாம். அப்படியே மனசை ஓடணும், பிக்சர் மாதிரி ஓடணும். எப்படி இருந்தால், அநியாயம் செய்யும் ஊரை உம் இறைவன் பிடிப்பானால் இவ்விதமே. நம்ம எதை பார்த்தோமோ அதெல்லாம் நம்ம பார்க்க தான் சின்னதாக, நம்ம தான் அடைவது பெருசாக இருக்கும். நம்ம நன்மையை பார்த்தாலும் தீமையை பார்த்தாலும் நம்மளை பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். ஆனால் நம்மளை அடையும் போது அது நன்மையே தீமையை பெருசாக இருக்கும். அதெல்லாம் பயந்துக்கணும். அதே நேரத்தில் நன்மையாக இருந்தால் பயபக்தியோடு இருக்கும். நிச்சயமாக அவருடைய பிடி வேதனை மிக்கதாகவும் மிக கடுமையானதாக இருக்கும். இறைவனுடைய பிடி எப்படி இருக்கும், வேதனை மிக்கதாகவும் கடுமையானதாக இருக்கும். அவன் கட்டும்போது வேற யாரும் கட்ட மாட்டான்னு சொல்கிறான். அவன் கட்டிட்டானா முடிஞ்சு போச்சு. பார்க்குறோமா இல்லையா? கை வரல, கால் வரல, நடக்க முடியல, பேச வரல, கட்டிடுவான், இறைவன் கட்டி போட்டுருவான். அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும், பயன் தராது, கட்டி போட்டுருவான். அப்போ இறைவன் எதுக்காக படித்தானோ அந்த நோக்கத்தை வாழும்போது இதெல்லாம் நம்ம பயன் தரும், இல்லைன்னா அது பயன் தராமல் போயிடும். 11:117. ஒரு வசனம் இன்னொரு வசனம் உறுதிப்படுத்துற மாதிரியே இருக்கும். வேதம் படிக்கணும், எல்லாருமே படிக்கணும். அதான் சொல்றேனே, நாட்டில் ஒவ்வொரு மனிதனும் வேதம் படிக்கணும், ஆட்சியாளர் படிக்கணும், ஆன்மீகவாதி படிக்கணும், கல்வியாளர் படிக்கணும், மருத்துவர்கள் படிக்கணும், இன்னும் வாணிபம் செய்யக்கூடியவங்க படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். எல்லாத்துக்குமே உபதேசம் இருக்கு, எச்சரிக்கை. சரி, இன்னும் ஒரு ஊரை அவ்வூரார் சீர்திருத்திக் கொண்டிருக்கலை, ஒரு ஊரை அவ்வூரார் சீர்திருத்திக் கொண்டிருக்கும் நிலையில் அநியாயமா அழிக்க மாட்டார். ஒருத்தர் தான் திருந்துற வரைக்கும் இன்னொன்று அழிக்க மாட்டான். அதே நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தரை திருத்துற வரைக்கும் அழிக்க மாட்டான். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்லவன் இருந்தாலும் அது பாதுகாக்கப்படும். ஒரு ஃப்ளைட்டு போகுது, அதில் ஒருத்தவங்க பிரார்த்தனோட பயக்கணும், அந்த ஃப்ளைட் நல்லபடியாக போகும். ஒரு ஏரோப்ளைன் போனாலும் சரி, ஒரு ட்ரெயினில் போனாலும் சரி. சொல்லுவாங்க, அந்த ஊரில் ஒரு நல்லவன் இல்லையான்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த ஒரு நல்லவனுக்கு அல்ல அவங்களுடைய பிரார்த்தனைக்காக அது பாதுகாக்கப்படும். அப்போ ஒரு ஊராரை அவ்வூரார் சீர்திருத்திருக்கும் நிலையில்,
அநியாயமா உங்க இறைவன் அழிக்க மாட்டான். அப்ப இறைவன் யாருக்கு அநியாயம் செய்வதில்லை? உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்தேன்னு சொல்றோம். எங்கெல்லாம் அழிக்கப்படுதோ, எங்கெல்லாம் பிடிக்கப்படுதோ, அங்கெல்லாம் நமக்கு நாமே அநியாயம் செய்து கொண்டதுதான். நம்ம இறைவனை குற்றம் சொல்ல முடியாது. அவன் நிரபராதி, நம்ம குற்றவாளி. ஒரு நிரபராதி மீது வீசாதீங்கிறான் இல்லையா? இறைவன் நிரபராதி, குற்றவாளி யாரே? நம்ம தான். மனிதர்கள் செய்யும் அக்கிரமுக்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதா இருந்தால் உயிரினங்களில் ஒன்றுமே பூமியில் விட்டு வைத்திருக்க மாட்டான். நம்ம இறைவன் பக்கம் திரும்பாம மனித பக்கம் திரும்பி சிசியனாவும் தொண்டனாவும் ரசிகனாவும் வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் நாமும் வரமீறி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன செய்யணும்? இயற்கையோட ஒன்றி வாழ்றோமா? இல்லையே. இல்லை, இயற்கைக்கு மாறாத வாழ்றோம். இரவும் பகல் படைக்கப்பட்டது. எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? ஒரு ஸ்கூலு கீழே ஸ்கூல் படிக்கணும், மரத்துக்கு கீழே போர்டு வச்சு எழுதி கொடுப்பாங்க, படிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு அதே படிச்சு கொடுக்குறேன். எப்படி? போர்டில் மரம் வச்சு இதான் மரம் சொல்றாங்க, இதான் பழம் சொல்றாங்க. என்ன சொல்றேன்? அவர்கள் மீது கனமழையும் வெட்டிக்கிளையும் தேனையும் தவளையும் ரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சிகளை அனுப்பி வைத்தோம். இல்லைன்னா நான் வாழ போறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன், போயிட்டே இருக்கீங்க. நீ வாழ்ந்து பாருங்க, வாழ்ந்து காட்டுங்க. இரவு சொல்றான், நீங்களும் வாழ்ந்து பாருங்க, வாழ்ந்து காட்டுங்க.